வீடு அல்லது கட்டிடம் எதுவாக இருந்தாலும் லோட் பேரிங் சிறந்ததா, ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் சிறந்ததா அப்படிங்கிற எது பெஸ்ட் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கிட்டேயும் வரும். அதாவது லோட் பேரிங் அப்படிங்கிறது என்னென்னா, மொத்த கட்டிடத்தோட வெயிட்டும் அந்தந்த வால் வழியாக அப்படியே பூமிக்கு ஃபார்வர்ட் ஆகிறது லோட் பேரிங். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருங்கிறது கம்பி கட்டி வெர்டிக்கலாக காலம் போட்டு அப்போது நம்ம ரூப் போடுறதுனால ரூப்போட மொத்த வெயிட்டும் காலம் வழியாக பூமிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதில் லோட் பேரிங்கை பொறுத்த வரைக்கும் செலவு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணுறப்ப குறைவான செலவு தான். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பற்றி கொஞ்சம் கூடானாலும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கும் லோட் பேரிங்க்கும் வித்தியாசம் என்ன, அது எங்கே நம்ம பயன்படுத்த போகிறோம், மாற்ற போகிறோம் அப்படின்னா, என்ன அளவில் நம்ம கட்ட போகிறோம், எத்தனை மாடி கட்ட போகிறோம், கீழேயும் மேலேயும் ஒரே மாதிரியான பிளான் அமைதா அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு லோட் பேரிங் எங்கே தேவை, ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் எங்கே தேவை அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். இதில் நிச்சயமாக சாயில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கீழ் அடித்தளம் 2ல் எதுவானாலுமே கெட்டியான பூமி வரைக்கும் நம்ம கொண்டு போகணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப் திஸ் ஹெல்ப் யூ.